வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.3ல் கொஸ்டின் நம்பர் 1ல் தேர்ட் சப்டிவிஷன். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். அதாவது பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பினை நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்க்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம கொடுத்துருக்க லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்போ கிவன் ஈக்குவேஷனை என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இது தமிழில் அணி சமன்பாடு அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்வைசடோட கோஎஃபிஷியன்ட்டை இங்கே தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ்வைசடோட கோஎஃபிஷியன்ட் 2 3 -1 1 1 1 3 -1 -1. ஸோ எக்ஸ்வைசடோட கோஎஃபிஷியன்ட்டை தனியாக எடுத்து எழுதிட்டேன். அப்புறம் வேரியபிள் மேட்ரிக்ஸ் எக்ஸு ஒய், இங்கே 3 வேரியபிள் இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்போவுமே ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கணும். இப்போ ரைட் சைடு உள்ள லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா ரைட் சைடு கொண்டு வந்து எழுதிக்கணும். இங்கே ரைட் சைடு தான் இருக்குது. ஸோ 9 -1. இதில் இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்குவோம், வேரியபிள் மேட்ரிக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸை பின்னு எடுத்துக்குவோம். சார் இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இப்போ இது சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, த சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. அதே மாதிரி இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். சார் இதில் எக்ஸும் இருக்குது, பியும் இங்கே இருக்குது. ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி இதில் ஒன்றாவது சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ முதல்ல இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. சார் அப்போ 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. இப்போ முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஏ அந்த மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ ஏ 2 3 -1 1 1 1 3 -1 -1. 3x3க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்போ ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணுவோம் ஜென்ரல் யூஸ்வலாக. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ 2 இன்ட்டு இப்போ ஃபஸ்ட் நம்பர் எடுக்கிறோன்னா ஃபஸ்ட் நம்பருக்கு நேரம் அந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஒமிட் பண்ணிடுறோம். இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 1 இன்ட்டு -1 -1, இங்கே ஒரு மைனஸு, கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ் வரும். ஸோ +1. அடுத்து செகண்ட் எலமெண்ட் -3. ஸோ செகண்ட் காலமையும் ஃபஸ்ட் ரோவையும் மறைச்சிடுறோம். இப்போ இந்த 2 எலமெண்ட்டும் இருக்கும், இந்த 2 இருக்கும். கிராஸ் மல்டிபிள் பண்ணணும்னா -1 3 1 சார் 3, கிராஸ் மல்டிபிளில் நடுவில் ஒரு மைனஸ் வரும். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -1. தேர்டு காலமையும் ஃபஸ்ட் ரோவையும் மறைச்சிட்டோம். ஒமிட் பண்ணிட்டோம்னா இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ -1 -3. 2 இன்ட்டு -1 +1 0, -3 இன்ட்டு -4, -1 இன்ட்டு -4 is equal to 2 into 0 0, minus into minus plus 12, minus into minus plus 4, so is equal to 16. So not equal to 0. So determinant of A வந்து not equal to 0. அப்போ அடுத்து அட்ஜிஏ நம்ம யூஸ்வலாக 3x3க்கு ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். அதான் இங்கே நான் செய்ய போகிறேன். ஸோ என்ன செய்கிறேன் அப்படின்னா, கிவன் மேட்ரிக்ஸை அப்படி எழுதிக்கிறேன். 2 3 1 -1 1 1 1 3 -1 -1. இந்த மேட்ரிக்ஸை எழுதிட்டு மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு 2 காலமை நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2 1 3 3 1 -1. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 ரோவை ரிப்பீட் பண்ணுறேன். 2 3 1 1 1 1 1. இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் அமீன் பண்ணிடுறேன். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுவோம். -1 இங்கே -1, இங்கே ஒரு மைனஸ், கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ் வரும். ஸோ +1. 1 3 சார் 3,
கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸு, இங்கே -1, ஸோ +1 ஆகிடும். அடுத்து 1 × -1 3, கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ் வரும், ஸோ -3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1, கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ் வரும், -3, ஸோ +3 ஆகிடும். அடுத்து 1 × -2 -2, கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸு, -3, ஸோ +3 ஆகிடும். 3 3s are 9, கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸு, ஸோ +2. அடுத்து 1 3s are 3, கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸு, ஸோ +1. 1 -1 × 1 -1, கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸு, -2. 1 2s are 2, -1 3s are 3. அட்ஜியை கண்டுபிடிக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் என்ன கேர்லெஸ்ஸாக செய்கிறாங்கன்னா இந்த டிரான்ஸ்போஸ் மறந்துடுவாங்க. ஸோ அதை கவனமாக செய்யணும். இதை நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். 0 4 -4 4 1 11 4 -3 -1, the whole transpose. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணனா ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலம் எழுதிக்கலாம். 0 4 -4. செகண்ட் ரோவை செகண்ட் காலம் எழுதுகிறேன். 4 1 11. தேர்ட் ரோவை தேர்டு காலம் எழுதுகிறேன். 4 -3 -1. ஸோ இது அட்ஜிஏ. நெக்ஸ்ட்டு A inverse. So therefore A inverse equal to 1 by determinant of A. Determinant of A 27. அதை கண்டுபிடிச்சிருக்கோம். சாரி, determinant of A இங்கே என்ன 16. ஸோ determinant of A வந்து 16. at GA 0 4 4. second row 4 1 -3. third row -4 11 -1. இப்போ சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறேன். x is equal to A inverse B. ஸோ x y z. A inverse 1 by 16 0 4 4 4 1 -3 -4 11 -1. B நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். 9 9 -1. ஸோ 9 9 -1. ஸோ 1 by 16 ரோ பை காலம் மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட் ரோ 0 + 36 -4. second row by column 36 + 9 + 3. third row -36 + 99 + 1. So 1 by 16 36 - 4 32. 36 + 12 48. 100 - 36 + 64. இது எல்லாமே 16ஓட மல்டிபிளாக இருக்கிறதுனால நான் 16 காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ 32ல் 2 16s are 32, 3 16s are 48, 4 16s are 64. 16 16 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x y z. ஸோ இங்கே 2 3 4. So therefore x equal to 2, y is equal to 3, z equal to 4. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ சரிதானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணலாம். கிவன் ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதில் XYZ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்போ ரைட் சைடு உள்ள ஆன்சர் வரணும். அப்படி வந்துச்சுன்னா ரைட் சைடு உள்ள வேல்யூ வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம செஞ்சது சரிதான். ஸோ ஓகே.